என்ன சந்தியா, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? எல்லாரையுமே எப்பவுமே சந்தோஷமா வச்சிருப்பான்னு. ஆமா, எப்பவுமே ஈவினிங் தானே கோயிலுக்கு வருவ, இன்னைக்கு என்ன காலையிலே வந்திருக்க? ஆபீஸ் போலையா? சொல்றேன், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்க வீட்டுல ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்க போகுது. இன்னைக்கு அக்காவை பொண்ணு பார்க்க வராங்க. அதான் ஆபீஸ்க்கு 2 மணி நேரம் பெர்மிஷன் போட்டிருக்கேன். அக்காவுக்கு கல்யாணம் நடந்துட்டா அடுத்து ஓ லைன் கிளியர் ஆயிடும்னு சொல்லு. இல்லடி, என் குடும்பத்தோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம். வர மாப்பிள்ள நல்லவரா, அக்காவுக்கு பிடிச்சவரா இருக்கணும். கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதான் என்னோட வேண்டுதல், ஆசை எல்லாமே. உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ பானு, தேங்க்யூ. சந்தியா, உன் குடும்பத்துக்கு நீதான் பொறுப்பா இருந்து எல்லாமே பண்ற. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பானு. உன் சிஸ்டருக்கு என் வாழ்த்துக்கள். ஓகே பாய். ஓகே பானு, பாய். அம்மா, என்னடி? ஏற்கனவே நம்ம வீட்ல இருக்க சத்தம் போதாதா? இத வேற ஏன் கத்த விடுற? நான் படிக்கிறேன்ல. ஏண்டி, நீ படிக்கிறேங்கிறதுக்காக குக்கர் சத்தம் போடாம இருக்குமா? ஆமா, சந்தியா வந்தாச்சா? இல்லம்மா. காமினி ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ள வீட்டெல்லாம் ஒழுங்குபடுத்தி வைக்கணும். நீ பாட்டுக்கு படிச்சிட்டு இருந்தேனா என்னடி அர்த்தம்? பிரியா, என்னம்மா? நம்ம வீட்ல இருக்கிற ஸ்டீல் கிளாஸ் நல்லாவே இல்ல. எத்தனை தடவை தேய்ச்சாலும் அந்த பழசு போவே மாட்டேங்குது. அம்மா, பழசு எப்பவுமே பழசாதான் இருக்கும். அம்மா, இப்ப நீ பாவாடை கட்டினா சின்ன பொண்ணு ஆயிடுவியா? எப்படிடி? ஆக மாட்டால. அது மாதிரிதான் இதுவும். வீணா கை வலிக்க ஏமா தேய்ச்சிட்டு இருக்க? கைதான் வலிக்கும். இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சதில்ல. சரி சரி, பக்கத்து வீட்டு ஹேமா போன வாரம் எக்ஸிபிஷன்ல இருந்து 5 செட்டு கப் அண்ட் சாசர் வாங்கிட்டு வந்திருக்கா. நான் கேட்டேன்னு நீ போய் அதை வாங்கிட்டு வாயேன். பக்கத்து வீட்டுல என்ன வாங்கிருக்காங்கிறது உனக்கு தெரியுது, ஆனா நம்ம வீட்டுக்கு என்ன வாங்கணுங்கிறது உனக்கு தெரியலையே. என்னடி பண்ண சொல்ற? பட்ஜெட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கே. சந்தியா ஒருத்தியோட வருமானத்தை வச்சுதானே நம்ம குடும்பத்தோட வண்டியே ஓடிட்டு இருக்கு. புதுசா ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினைச்சா கூட மாச பட்ஜெட்ல துண்டு தாண்டி விழும். துண்டு இல்லம்மா, வேட்டியே விழும். ஆமா, புள்ளி விவரத்தோட சொல்ல வந்துட்டா. அதெல்லாம் சொல்றதுக்கு அவர் ஒருத்தருக்கு தான் பொருந்தும். ஏய், நீ யார சொல்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. நம்ம தலைவரை தானே சொல்ற. ஆமா. சரி சரி, நீ சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. என்னால முடியாதும்மா, எனக்கு ஒரே ஷையா இருக்கு. வேணா சொப்னா போய் வாங்கிட்டு வர சொல்லு. என்ன எதுக்குடி தேவையில்லாம உன் பிரச்சனையில இழுக்கிற? உன்னால முடிஞ்சா நீ போய் வாங்கிட்டு வா. என்னை ஆள விடுப்பா. ஐயோ, யாராவது ஒருத்தர் போய் வாங்கிட்டு வாங்களேன். அம்மா, நான் இங்க கிச்சனை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். அவளையே போய் வாங்கிட்டு வர சொல்லுங்க. என்னைக்குதான் இந்த பிரச்சனை ஓயுமோ தெரியல. நீங்க 2 பேரும் படிப்பை முடிச்சிட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா சந்தியாவுக்கும் சும குறையும். அக்கம் பக்கத்துல இந்த மாதிரி ஓசியில வாங்க வேண்டிய பழக்கமும் வராது. பிரியா, டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்கிட்டு வாயேன். இன்னைக்கு மட்டும் தான் போவேன். மறுபடியும் அனுப்புன அப்புறம் அவ்வளவுதான். நீ ஏண்டி நின்னுட்டு இருக்க? அந்த சாமான்லாம் அடுக்கி வை போ. சரிம்மா. அம்மா, வா சந்தியா. என்னம்மா இன்னும் ரெடி ஆகலையா? காமினி உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கா. அக்கா, வர்றவங்க எங்களையும் வீட்டையுமா பார்க்க போறாங்க. அக்காவை தானே பார்க்க போறாங்க. லோட லோடன்னு பேசாம போய் வேலையை பார்ப்போம்.
அவங்க வர டைம் ஆச்சு. சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. சரி சந்தியா. என்ன பிரியா, இன்னும் என் பொண்ணு வரல? இல்ல ஆண்டி. பூஜா எடுத்தியா இல்லையா? கிச்சன் கப்போர்ட்ல மேல் ஷெல்ஃப்ல இருக்கும் பாரு. இப்ப வாங்கின புது செட் இருக்கும், அதை எடுக்காத. உங்க அம்மா காலையிலேயே சொன்னாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு. இந்த இடம் காமினிக்கு கண்டிப்பா அமையும்னு நான் சொன்னதை அம்மா கிட்ட சொல்லு. இந்தாம்மா. இந்த பிரியா, புதுசு இருக்கும்போது பழச தரேன்னு பாக்குறியா? என் மூத்த பொண்ணு பார்க்க வந்திருந்தப்போ இதுலதான் எல்லாருக்கும் காஃபி கொடுத்தோம். அந்த இடமே அவளுக்கு அமைஞ்சிடுச்சு. அதான் சென்டிமெண்டா இதை தரேன். தேங்க்ஸ் ஆண்டி. பிரியங்கா, காமினி அக்காக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க. சொத்தா, இது எடுத்தாங்க வை. கரெக்ட்டுக்கா. இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு நினைச்சேன். இப்பதான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. என்னக்கா சொப்னா ஓவரா பில்டப் குடுக்கறா? ஏதாவது சம்திங் கேட்டாளா? ஏய், நீங்க வேலைய பாருங்க, நான் அக்காவை பார்த்துட்டு வரேன். இந்தா, இதாங்க வெயி. சரி. என்னக்கா, ரெடியா? அக்கா, நீ ரொம்ப அழகா இருக்கக்கா. இப்போ உன்னை எந்த மாப்பிள்ளை பார்த்தாலும் அப்படியே அள்ளிட்டு போயிடுவாங்க. அவங்க பார்க்கறதுக்கு முன்னால உனக்கு இப்பவே திருஷ்டி சுத்தி போடணும். உன்னை யாரும் பிடிக்கலன்னு சொல்ல முடியாதுக்கா. நான் அழகா இருக்கேன்னு எனக்கே தெரியும். வரவங்க என்ன ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஒருவேளை மாப்பிள்ளைய எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ, இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லாம் உன் விருப்பம் தான்க்கா. உன்னை யாரும் இங்க கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ரெடியா வர? அம்மா, அம்மா, அப்பா எங்கம்மா? அவர் என்னைக்குதான் பகல்ல வந்திருக்காரு? இல்ல வீட்டை பத்தி தான் கவலைப்பட்டிருப்பாரா? பிள்ளைங்களை பெத்த மட்டும் போதாதுமா, கரை சேர்க்கணுங்கிற அக்கறையும் இருக்கணும். எதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. பேசி முடிச்சிடலாம். நீங்க கவலையப்படாதீங்க. காரு பங்களாம் நல்லா வசதியா இருக்காங்க. என்னம்மா எல்லாம் ரெடியா? வாங்க புரோக்கரே வாங்க. அவங்க கிளம்பி 1/2 மணி நேரம் ஆச்சான். இப்ப வந்துருவாங்கம்மா. சொல்லுங்க. அப்புறம் சார் இந்த அட்ரஸ் சொல்லுங்க. அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்கல்ல? அத பத்தி கவலையே படாத. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவங்களும் எல்லாத்துக்கும் சம்மதப்பட்டு தான் வராங்க. இதோ வந்துட்டாங்கம்மா. வாங்க வாங்க. பிரியா, சொப்னா, வாங்க வாங்க. ஆமா, வாங்க 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 வாங்க. இவரு மாப்பிள்ளையோட அப்பா. வணக்கங்க. இவங்க மாப்பிள்ளையோட அம்மா. வணக்கங்க. வணக்கங்க. வாங்க, உள்ள வாங்க. உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க.
வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வாங்க உட்காருங்க. உட்காருங்க சார். நீங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்லங்க. அம்மா, உட்காரு. உட்காருமா. அக்கா, இங்க வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தா நம்ம வீட்ல இருக்கிற பால் பத்தாதுன்னு நினைக்கிறேன். 10 பசுமாடை கொண்டு வந்து நம்ம வீட்ல கட்டினாதான் இவங்களுக்கெல்லாம் காஃபி தர முடியும். சும்மா ரே. அக்கா, மாப்பிள்ளைய காணோம். பேசாம இருக்கியா? இவன் தான் என் பையன். வணக்கங்க. நீங்க அங்க போங்க. வாங்க தம்பி. எங்கடா போயிருந்த? அது வந்துமா ஆன்ட்டி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆன்ட்டி நீங்களும் எங்க மாமா கட்டிக்க போறீங்க? ஆமா. ஈஸ்வரியம்மா, இவங்க தான் சந்தியா. வணக்கம்மா. நீ எங்கம்மா வேலை பாக்குற? பிஎம்ஐ சாஃப்ட்வேர் கம்பெனில ரிசப்ஷனிஸ்டா இருக்கேன். ஈஸ்வரியம்மா, ஏற்கனவே சந்தியாவை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. இந்த காலத்துல இப்படி ஒரு பொறுப்பான பொண்ணை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ். இவ பிரியா, இவ ஸ்வப்னா. 2 பேரும் காலேஜ்ல படிக்கிறாங்க. சரி, வீட்டையெல்லாம் பார்த்தாச்சு. பொண்ணையும் பார்த்துட்டோம்னா மற்ற விஷயங்களையும் பேசி முடிச்சிடலாம். அம்மா அம்மா என்னடா? அப்படியே பேசி முடிச்சிடலாமா? இருடா. என்னம்மா? சந்தியா, அக்காவை கூட்டு வா. சரிங்க. சீக்கிரமா பேசி முடியுமா? இருடா, பொண்ணு வரட்டும். பொண்ணா? நான் ஏற்கனவே பார்த்துட்டேம்மா. பாத்துட்டியா? எப்ப? ஒவ்வொரு வீட்லயும் ஜன்னல் ஒண்ணு எதுக்கு வச்சிருக்காங்க? என்ன மாதிரி மாப்பிள்ளைங்க பொண்ணா அரசலும் மரசலுமா பாக்கிறதுக்கு தான். அக்கா, எல்லாரும் வந்துட்டாங்க. வாக்கா. அக்கா, கை கொடுக்கா. வேண்டாம் சந்தியா. என்னால நடக்க முடியும். சரி வா. ஏமா, உங்க பொண்ணுக்கு கால் ஊனமா? புரோக்கரே, நீ இந்த விஷயம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. புரோக்கர் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு சொன்னாரே. அம்மா, பொண்ணுக்கு இப்படி ஒரு குறை இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்பா, புரோக்கர் ஏற்கனவே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டாருப்பா. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சுதான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தியா? ஆமாமா, இந்த பொண்ணை நான் விரும்பி தான் பார்க்க வந்தேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்லம்மா, இதை ஒரு குறையாவே நான் நினைக்கல.
இத பாருடா, உனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு நீ மட்டும் முடிவு பண்ணா பத்தாது. பெத்தவங்க எங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்குடா. கல்யாணம் பண்ணி காலம் பூரா வாழப்போகுது நான் தானம்மா. அது சரி, மருமகளை வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமான்னு சொல்லணுமே தவிர வலது கட்டக்கால வச்சு உள்ள வாமான்னு நான் சொல்றேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை தரதா முடிவு பண்ணிட்டேன். ஏண்டா, வாழ்க்கையில தியாகம் பண்ணலாம், ஆனா வாழ்க்கையவே தியாகம் பண்ண போறியா? தியாகம்ன்றது பெரிய விஷயமா? நான் யதார்த்தமா தான் சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு கால் போயிடுச்சுன்னா அதுக்காக விட்டு போயிட முடியுமா? அது விதிடா. அதுக்காக பாக்கும்போதே இப்படி இருக்கிற ஒரு பொண்ணை மருமகளா கூட்டிட்டு போக முடியுமா? ஏங்க, இவனை இங்கேயே விட்டா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. எந்திரிங்க போலாம். கிளம்பி வாடா. ஊர்ல எத்தனையோ பொண்ணு இருக்கு, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன். இல்லப்பா, நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். ஏண்டா புரியாம பேசுறேன்? இல்லப்பா, நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கல. என் ஃப்ரெண்டு சர்க்கிள்ல ஒருத்தன் கண்ணு தெரியாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ என் ஃப்ரெண்டு சர்க்கிள்லயே அவன் தான் ஹீரோவா இருக்கான். நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்னையும் எல்லாரும் பெருமையா பேசுவாங்க. அப்புறம் நானும் ஹீரோ ஆயிடுவேன்ப்பா. இந்த 4 பேர் பாராட்டுறதுக்காக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறப்பா. அதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்குப்பா. பொண்டாட்டியா வரவ அழகுல, படிப்புல, அந்தஸ்துல நம்மளை விட ஒரு படி கீழே இருந்தா புருஷனை ஹீரோவா பாப்பா. அதுவே இந்த மாதிரி ஊனமான பொண்ணை கல்யாணம் பண்ணினா காலத்துக்கும் நான் தெய்வமா தெரியும்ப்பா. காலம் பூராவும் அவன் என் காலடியிலே விழுந்து கிடப்பா. அதனாலதான் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஹலோ மிஸ்டர், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காம நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? மூலம் எனக்கு இல்ல, உங்க மனசுல தான் இருக்கு. நிறைய பேர்கிட்ட ஒரு வியாதி இருக்கு, தன்னை பத்தி பெருமையா நினைச்சுக்கிறது. அந்த வியாதி உங்களுக்கும் இருக்கு. முதல்ல டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணுங்க. கல்யாணங்கிறது 2 மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். ஒன் சைடாவே பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு மனசே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீ என்னதான் சொல்ல வர? உங்க புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்றேன். இப்படி இருக்கும் போதே இவ்வளவு திமிரா பேசுறியே, இன்னும் மத்த பொண்ணுங்க மாதிரி இருந்தா எவ்வளவெல்லாம் பேசுவ. அம்மா, போதும் போதும், நிறுத்துங்க. ஐயா மாப்பிள்ள சாரு, என்ன சொன்னீங்க? அழகுல, படிப்புல, அந்தஸ்துல உங்களை விட கீழே இருந்தா பொண்டாட்டி உங்களுக்கு அடிமையா இருப்பாளா? நீங்க இப்ப பொண்ண தேடி வரல, ஒரு நல்ல அடிமையை தேடி வந்திருக்கீங்க. என்கிட்ட அழகு இருக்கு, படிப்பு இருக்கு, பர்சனாலிட்டி இருக்கு, எதையும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனால ஏன் தகுதிக்கு நீங்க சரியில்லைன்னு நான் உங்களை ரிஜெக்ட் பண்றேன். கிளம்புங்க. போத நிறுத்தடி. ஏங்க, இதுக்கு மேலேயே இவ்வளவு மான மரியாதை விட்டு இங்க நிக்கணுமா? வாங்க போலாம். அம்மா இருங்கம்மா, பேசி முடிச்சிடலாம். என்னத்தையா பேசுறது? என்ன பேச முடியும்? இந்த பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. எங்கள மாதிரி வேற யாரையும் கூட்டிட்டு வந்து இங்க நிறுத்திடாத. பொண்ணாடி நீ, திமிரு தலைக்கு மேல ஏறி இருக்கு.